மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேயர் பிரியா அவர்கள் சென்னை மாநகராட்சி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. அதாவது கொளத்தூர், சென்னை கொளத்தூர் பகுதியில் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வந்து சில அன்னதானம் எல்லாம் வழங்குறாங்க. பொதுவாக நிறைய ஒரு நிகழ்வு ஒரு அதிகாரிங்க யாராவது வந்தோன்னா சில பகுதிகள் எல்லாம் சுத்தப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் சில இடத்துல சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. நியூஸ் தமிழ் 24 அந்த நிருபர் ஒருத்தர் வந்து அந்த பகுதியில் வந்து சுத்தம் பண்ணுறன்னு சொல்லி நிறைய, அதாவது ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோலா மாவு நிறைய தூவுறதா பார்த்துருக்கிறார் போல இருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து மேயர் பிரியா அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது வந்து காட்டுறாங்க. மேடம், இந்த மாதிரி இருக்குது, உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க, எல்லாம் அது ப்ளீச்சிங் பவுடர் தானே, அப்படியெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி, நீங்கள் யாரு, நீ யாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒருமையில் பேசுகிற மாதிரி. அதாவது பொதுவாக உங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு வர்றேன். பொதுவாக நிருபர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாரிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குமோ, யாராவது வேற யாரோ ஒரு தவறுதலாக செஞ்சுருப்பாங்க, அது அதிகாரியோட கவனத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் செயல்படுறார் போல இருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் நிறைய விஷயம் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் யார் அப்படி இப்படின்னு கேட்கும்போது கூட இவர் சொல்கிறாரு, இந்த நான் எடுத்துகிட்டு வந்த இந்த பொருள் வந்து நீங்கள் ஆய்வுக்கு அனுப்புங்க, இதில் ஏதாவது ஒரு குறை நான் சொல்கிறது தவறாக இருந்தேன்னா என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே இங்கே வந்து நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடியே நிறைய நாள் வந்து சென்னை பல்லாவரத்தில் எல்லாம் இதே நிறைய வெள்ளம் வரும்போதெல்லாம் சில மைதா மாவு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக நிறைய சில அமைச்சர்கள் எல்லாம் சர்ச்சையானதை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து சில நிகழ்வு மேயர் பிரியா அவர்கள் அப்போவே அதை ஆய்வுக்கு கொடுத்து, அப்போவே இந்த மாதிரி பாரு, நீ சொன்னது தப்பு, நான் பாரு, நாங்கள் கரெக்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ப்ளீச்சிங் பவுடர் தான் அது அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக எல்லாம் ஓப்பன் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு என்ன பயம்ன்ற மாதிரி தான் இங்கே நம்மளோட கேள்வி. ஏன்னா இன்னைக்கு ஒரு நிருபர் வந்து தைரியமாக கேட்டிருக்கிறாரு, ஆனால் அவங்களும் அதை பதில் சொல்லிட்டாங்க. இது இன்னையோட முடிஞ்சிரும்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறோம். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது இது ஒரு அவமதிச்ச செயலான்னு கூட எடுத்துக்கலாம். மேயர் பிரியா கிட்ட அவங்க வந்து கேட்கும்போது வந்து இல்லை, இப்படி இல்லை, நாங்கெல்லாம் அப்படி பண்ணலைன்னு நாளைக்கு அதே ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து பாருங்க அவர் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி இருந்தாதான் ஒரு ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஒரு அழகுன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நிறைய நாள் இவங்க வந்து இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக நிறைய கோலமாவு மற்ற பவுடர் எல்லாம் தூவிட்டு இருக்கிறதா செய்திகள் கொண்டுட்டே வர்றாங்கன்னு இவங்களே சொல்றாங்க. ஆனால் இதுக்கு தீர்வு என்னங்கிறது தான் இங்கே மக்கள் முன்னாடி நீங்கள் எல்லாம் கொண்டுட்டு வர்றீங்க, டிவிலையும் எல்லாரும் பேசப்படுறாங்க. ஆனால் இதுக்கு தீர்வு இப்போ இவர் சொல்லிட்டாரு, அந்த அம்மா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு இதே போயிடும், அவ்வளோதான். அது இதுக்கு பதில் யார் தரணுன்ற மாதிரி இந்த பொறுப்பு யாரோடதுங்கிறது கூட மக்கள் கூர்ந்து கவனிக்கணும்ன்றது தான் பேச்சு. அடுத்தது பகல்காம் தீவிரவாத அந்த கொடூர தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சார் பாருங்க நம்ம திருமாவளவன் அவர்கள். அதாவது அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர், இன்னைக்கு நம்ம அதே ஒரு சில கேள்வி தான் நம்ம கேட்கிறோம். இதே வந்து நம்ம வந்து விசிக மாவட்ட பொருளாளராக இருந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து கடலூர் திட்டக்குடியில் வந்து அவரோட வீட்டில் வந்து கள்ள நோட்டு அடிச்சதா கைது செஞ்சாங்க. அப்புறம் வந்து விசாரிச்சாங்க, நிறைய அந்த மாதிரி வந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2 மாசம் கழிச்சு இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கலாமான்ற மாதிரி தான், உங்களோட கட்சியில இருக்கிற ஆளு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்ப நீங்க பதவி விலகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இந்த இடத்துல வருது. அப்போ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு அரசியல் செய்யணும், ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் கருத்து அதாவது மக்கள் கூர்ந்து கவனிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் நிறைய, சீமான் அவர்கள் அந்த மாதிரி சில சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இருந்தாலும் ஒரு நாடுன்னு வரும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நம்மளோட கருத்து. அடுத்ததா ஈரோடு மாவட்டம் சிவகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து 2 தம்பதிகள், அதாவது வயதான தம்பதிகள் வந்து தங்கியிருக்காங்க. ராமசாமி, பாக்கிய அம்மாள் அப்படின்னு சொல்லி. ராமசாமிக்கு வந்து 75 வயது ஆகுது, பாக்கிய அம்மாளுக்கு 65 வயது ஆகுது. அந்த அம்மாங்க 2 பேர் தங்கியிருக்காங்க. இதே கொடூர தாக்குதல் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 15 பவுன் ஏதோ எடுத்திருக்காங்க.
இதே நம்ம திருப்பூர் பக்கத்துல, பல்லட பக்கத்துல ஒரு நிகழ்வு இதே நடந்தது. ஒரு வீட்டுல தனியா ஒரு வீட்டுல விவசாயி வீட்டுல கொலை நடந்து நிறைய பேர் நம்ம அந்த டிவியில விவாதம் நடந்தது. நிறைய பத்திரிகைகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அதையும் இன்னும் தனிப்படையை அமைச்சு இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தமிழக முதல்வர் அவர்கள் கூட நிறைய இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது இது முதன்மையான நக மாநிலம் அப்படின்னு சொல்லி தமிழகம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அதாவது ஒரு தோட்டத்துல 2 பேர் போய் அடிச்சு கொல்றாங்க, நகையை பறிச்சுட்டு போறாங்க. இந்த நிகழ்வு இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடக்கல, ஏதாவது இதுதான் ஆக்சிடென்ட்னாலும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நடந்துட்டு இருக்கு. அப்ப என்னதான் போலீஸ் கையில வச்சிருக்கிற முதல்வர் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரும். ஆனா இதுல தாண்டி இன்னும் நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா மணிப்பூரை பாருங்க, வேற உத்தரப்பிரதேச பாருங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறது வேதனைக்குரியதுங்கிறத நம்ம பார்க்கப்படணும். அடுத்ததா கம்யூனிஸ்ட் போராளி அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிஸ்டுக்காக நிறைய குரல் கொடுத்துட்டு வந்தவர் கோவன் அவர்கள். இன்னைக்கு சமீபத்துல நிறைய அவர் மேல வந்து பல விமர்சனங்கள் வச்சுட்டு வர்றாங்க. பொதுவா இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலத்துல ஒரு திராவிட இயக்க 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் வர்றாங்க. நிறைய இடத்துல வந்து அதுல கோவன் பாட வைக்கிறாங்க. ஆனா பொதுவா திராவிட மேடையில பேசினவங்க எல்லாம் உண்மையிலேயே நல்ல பேச்சு தான் பேசுறாங்களான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு. நமக்கு தெரியும், நாம இப்படி போட்டா இப்படி போட்டான்னு சொல்லி பேசியிருந்தாரு. அவரோட கெதி என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்ப கோவன் அவர்கள் நிறைய இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேசுச்சுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்ததா சில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து திராவிட கொத்தடிமையாவே மாறிட்டாரான்ற மாதிரி. ஏன்னா திராவிடத்துலதான் பொதுவா தனி மனித தாக்குதல் இருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் இருக்கும்போது கூட பாட்டிலுக்கு தண்ணி 10 ரூபா, படிக்க பீஸு ₹1,00,000, என்ன வாழ வச்ச தெய்வம்னு கூவலன்னா ₹1 அப்படின்ற மாதிரி ஒரு சில பாடல்கள் பாடியிருந்தாரு. பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் போயிருந்தது, எல்லாம் நம்ம பார்த்தோம். அது நல்ல ஒரு கவனம் பெற்றது. அப்புறம் அந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையிலேயே இப்ப தனி மனித தாக்குதல்ங்கிறது வந்து திராவிடத்துக்கு திமுக ஒன்றும் புதுசு இல்லைன்னு நம்ம பாக்குறோம். இந்திரா காந்தி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தனி மனிதன் தாக்குதல் இருக்குன்னு தான். அப்போ இந்த திராவிட நூற்றாண்டு அந்த இடத்துல சில விஷயங்கள் பேசுறாரு பாருங்க. அது அப்படி தேவை என்ன அந்த இடத்துல பேச வேண்டியது என்று விஜய் மேல. விஜய் வந்து மக்களுக்கு வந்து அதாவது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாரு. அதுக்கு வந்து இவர் பதில் சொல்றதா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை தானே. இன்னைக்கு வந்து ஈரோடு சிவகிரியில கொலை நடந்துருச்சு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது எல்லாரோட தார்மீக பொறுப்பு தானேன்ற மாதிரி. அப்போ அதே விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி. அதே சில விஷயங்கள் அவர் சொல்றாரு. உன் பொண்டாட்டிக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தான் உன்னை விட்டு ஓடிட்டாப்ல. அப்புறம் நீ கோவாவுக்கு போற, அது ஒரு சங்கியோட போற, யார் கூட போற, நீ உன்னோட உட்பி கூட போற, திரிஷா அவர்களை மீன் பண்ணி சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வரும்போது, ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது திமுக வந்து அதாவது எப்படியாவது வந்து அவங்க வந்து தனி மனிதன் தாக்குதல் நடத்தும் போது அவங்கள வந்து சங்கியா ஒப்பிடுறது தான். அதாவது பிஜேபிக்கு ஆதரவா இல்ல சங்கியா ஒப்பிடுறது தான். அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ற அப்படின்னு சொல்லி தனி மனித தாக்குதல். ஏன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே திராவிட கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இளைஞர்கள் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய இன்னைக்கு வந்து டிவி கேக்கு எல்லாம் போகலான்னு ஒரு பயம் இவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா இதே கோவன் அவர்கள் நிறைய விஷயத்த இன்னைக்கு பாட்டு பாடியிருக்கலாம். இதே 4 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கள்ளக்குறிச்சியில ஏதோ ஒரு இடத்துல இவங்க இளைஞர் அணி ஏதோ ஒரு செயற்குழு கூட்டத்துல பீர் வச்சு எல்லாம் பந்தி விருந்து வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இவர் பாடியிருக்கலாம் நிறைய விஷயத்த. ஏன் பாடுறதில்ல? இவங்க வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தா மட்டும்தான் இவர் வெளியே வர்றாரு. அதே டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது வரமாட்டாருன்னு தான். கேட்டானா எதனா பிஜேபி மதவாதம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட மத்தியில பிஜேபி 2015 ஆட்சி இருந்தது. அப்ப எதிர்ச்சிருக்கலாமே. ஏன்னா அப்பெல்லாம் சைலண்ட் மோட்ல இவங்க இருந்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஒரு தனி மனித தாக்குதலை நடத்துறது. இன்னைக்கு வந்து காரணம் என்னன்னா டிவிகேல வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்துருச்சுன்னு தான் இங்க பார்க்கப்படணும். ஆனா இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான செயலா? இவரு வந்து அந்த அளவுக்கு இறங்கி வந்து இந்த அளவுக்கு பேசினது இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதையே இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில எல்லாமே நல்ல அவர்கள் மேல விமர்சனத்தை அள்ளி அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நேத்து 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல நம்ம முதலமைச்சர் அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு. இது வரைக்கும் பாகம் 1 தான், இதுக்கப்புறம்
2.0 ஒன்று வரத போகுது 2026 நாங்கள் தான் 7வது முறையா ஆட்சிக்கு வருவோன்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இந்த ஆட்சி வந்து எப்படியாவது வந்து கவித்திரணும், ஏதாவது ஒண்ணு ஊழல் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது விமர்சனம் பண்ணி எங்களை ஏதாவது வெளியே அனுப்பிடணுன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஆட்சி இல்லை, இது வந்து நல்ல ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி வந்து யாருமே அழிக்க தேவையில்லைன்ற மாதிரி தான். திமுகங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்து எதிர்ப்பே தேவையில்லைன்ற மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே சைலண்ட் மோட்ல இருந்தாலே போதும். திமுக ஆட்சியில அவங்க அமைச்சர்களே இல்ல அவங்க தொண்டர்களே இல்ல அவங்களோட உறுப்பினர்களே அவங்களா திமுகவை வந்து அழிவுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்கன்ற மாதிரி தான் சில நிகழ்வுகள் இன்னைக்கு ஒவ்வொரு பேச்சு. விஜய் அவர்கள் வந்து நம்ம நிறைய விமர்சனம் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி. காரணம் என்னன்னா அது ஒரு மக்களுக்கு இடையூறா சில தொண்டர்கள் செய்யும் போது அதை விமர்சனம் செஞ்சிருந்தோம். அதே நேரத்துல கோவன் அவர்கள் இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக சில ஒரு தனி மனிதன் தாக்குதல் நடக்கும்போது அது உண்மையிலேயே அரசியல் ரீதியா அது தவறுன்ற மாதிரி கண்டிக்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்திருந்தோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து எது என்ன நடந்தாலும் டிஎம்கே மாதிரி தான் டிவிகேவும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான். எல்லா இடத்துலயும் ஒரு செட்டப் தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்க இல்லைன்னு தான். இது எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே. நாளைக்கு வந்து இவங்க கரெக்டா ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணுமே ஒழிய என்னைக்கு பார்த்தாலும் ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருந்துட்டு இருந்தோம்னா மக்கள் அதை கண்டிப்பா தூக்கி எறியப்படுவார்கள் தான் நம்ம நினைக்கணும். மனிதானி மகத்தானவன் மனிதா